ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ராஜபாளைய ஸ்டைலில் முட்டை உடச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போல் எடுத்துட்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். ஸோ அது வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணணும். நான் இதில் என்ன பொடி ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் பொடியை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், வெங்காய தக்காளிலாம் எந்த பதத்துக்கு நான் வதக்கியிருக்கனோ அந்த பதத்துக்கு வதக்கிட்டு இந்த பொடியும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த வெங்காய தக்காளியோட. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சுருக்கணும். அந்த புளியும் எல்லாம் கரைச்சி விட்டுறலாம் நீங்கள். ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் புளிப்பு இருக்கும். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து அதை ஆட் பண்ணால் போதும். ரொம்ப புளி விடண்டா, கொஞ்சம் விட்டால் போதும். அப்புறம் நான் கொஞ்சம் பொடி எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. ஒரு 2 கப்பு தண்ணி போல் விட்டு அதை கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன கப்பு அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு அது தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சிடணும். ஸோ நான் இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாலாம் நீங்கள் கொஞ்சம் காரம் குறைவானா 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். பாருங்கள், நான் 1 கப்பு போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணிலாம் விட்டு அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்ச பிறகு அந்த குழம்போட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த குழம்போட தேங்காய். தேவையான அளவு அந்த குழம்புக்குள்ள கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் குழம்பு. ஏன்னா நம்ம முட்டையை உடைச்சாங்க இதில் விட போகிறோம். ஸோ முட்டை உடச்சி விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் தண்ணி விட்டு அந்த குழம்புக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துடணும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நல்ல குழம்பு கொதிச்சாச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு முட்டையாக பாருங்கள், நான் உடச்சி விட்றேன் பாருங்கள். கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி உடச்சி விடணும் குழம்புல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை உடச்சி விட்டு நீங்கள் குழம்பு செய்தீங்கன்னா முட்டையை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் உள்ளே உடச்சி விட்டுறணும். விட்டுட்டு மீடியத்தில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அந்த முட்டை அழகாக வெந்து வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உடையாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி இப்படி திருப்பி விடணும். ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக அந்த குழம்போட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரைஸுக்கு நீங்கள் விட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த முட்டை, இந்த உடச்சுட்ட முட்டை. ஸோ இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செய்து பாருங்கள். இது ரைஸோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு, உடச்சி விட்ட முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பை நீங்கள் உடனே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.